அன்பர்களின் கனிவான கவனத்திற்கு ஒரு நினைவூட்டல். வாழ்க வளமுடன். அருட்தந்தை வேதாத்ரி மகர்ஷி அவர்களின் தனி மனிதன் அமைதி பெறுவதற்காக உடல் நலத்திற்கு உடற்பயிற்சி, உயிர் வளம் பெற காயகல்ப பயிற்சி, மனம் அமைதி பெற அகத்தவம் மற்றும் அகத்தாய்வு பயிற்சிகளை அளித்துள்ளார்கள். இத்தகைய சிறப்பான மனவளக்கலையின் வாழ்க்கை கல்வியை உலக சமுதாய சேவா சங்கம் ஸ்கை யோகா இணைய வழியில் 12 நாட்கள் அடிப்படை பயிற்சியாகவும், அதனைத் தொடர்ந்து 4 மாதங்கள் சான்றிதழ் கல்வியாகவும் நம் இல்லம் தேடி வந்து அளித்து வருகிறது. இந்த சிறப்பான செய்தியினை நமது உறவினர்களிடமும் நட்புகளிடமும் பகிர்ந்து அனைவரும் உடல் நலத்துடன் ஆரோக்கியமான அமைதியான வாழ நம்மால் ஆன சிறு உதவினை செய்வோம். மகர்ஷி கனவாம் உலக அமைதிக்கு நம்மால் இயன்ற சிறு தொண்டினை செய்து குருவின் கனவினை நனவாக்குவோம். மேலும் விவரங்களுக்கு kundaliniyoga.edu.in இணையதளத்திற்கு செல்லவும். வாழ்க வளமுடன். தவத்தினை தொடர்ந்து ஐயம் தெளி என்கின்ற தலைப்பில் சிந்தனை விருந்து வழங்க அன்பிற்கும் மரியாதற்கும் உரிய பேராசிரியர் அருள்நிதி சுப்புலட்சுமி லக்ஷ்மணன் அம்மா அவர்களை அன்புடன் அழைத்து அமர்கின்றோம். வாழ்க வளமுடன் அம்மா. வாழ்க வளமுடன் அம்மா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் அம்மா. இன்று நன்றிகள் அம்மா. இன்று துரிய தவம் சிறப்பாக நடத்திய பேராசிரியர் அருள்நிதி சீதாலட்சுமி அம்மா அவர்களும் அவர்தம் அன்பு குடும்பமும் அருட்பேராற்றல் கருணையினால் உடல் நலம், நீளாயுள், நிறை செல்வம், உயர் புகழ், மெய்ஞானம் ஓங்கி வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் அம்மா. நன்றி அம்மா, மிக்க நன்றி. வாழ்க வளமுடன் அம்மா. வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. சிந்தனையை உடல் நலத்தை சீரமைத்து உய்வித்த குருவே வாழ்க. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். இன்று எனக்கு ஐயம் தெளி என்ற தலைப்பிலே சிந்தனை விருந்து அளிப்பதற்காக கொடுத்திருக்காங்க அம்மா. வாழ்க வளமுடன். ஐயம் தெளி பாரதியாரின் புதிய ஆத்திச்சூடி. ஐயமிட்டு உண் என்று ஔவையார் ஆத்திச்சூடியில் கூறியிருக்கிறார்கள். ஐயமிட்டு உண் என்பது பசியோடு இருக்கும் மக்களுக்கு உணவளித்து பிறகு நீ உண்பாயாக என்றார் ஔவையார். பாரதியார் ஐயம் தெளி என்றார். எந்த ஒரு கருத்தையும் சந்தேகமின்றி தெளிவு பெற என்று கூறுகிறார். எந்த ஒரு கருத்தையும் சந்தேகமின்றி தெளிவு பெறு என்று கூறுகிறார். கற்க கசடர கற்பவை கற்றபின் நிற்க அதற்கு தக என்கிறார் திருவள்ளுவர். கற்றதை குற்றம் குறைகள் நீங்க கற்க வேண்டும். நாம் என்ன கற்றோமோ அதன்படி நடக்க வேண்டும் என்கிறார்கள். ஐயம் என்றால் சந்தேகம், தெளி என்றால் சந்தேகத்தை நீக்கி தெளிவு பெறுதல் என்பது. வாழ்க்கையில் நாம் எதை செய்தாலும், எந்த கருத்தையோ தத்துவங்களையோ படித்தாலும் அதில் முழுமையான புரிதல் இருக்க வேண்டும். அரைகுறையாக தெரிந்த விஷயங்களை வைத்துக்கொண்டு செயல் புரிவது ஆபத்தானது. எனவே எழும் சந்தேகங்களை உடனுக்குடன் அறிவில் முழுமை பெற்றவர்களை கேட்டு அல்லது ஆராய்ந்து தெளிவு பெறுவதே அறிவார்ந்த செயல் என்று பாரதியார் கருதுகிறார். மெய்யுணர்தல் என்ற அதிகாரத்தின் கீழ் திருவள்ளுவர் 2 குறட்பாக்களை கொடுத்திருக்கிறாங்க. பொருள் அல்லவற்றை பொருளென்று உணரும் மருளானாம் மானா பிறப்பு என்றும், எப்பொருள் எத்தன்மை தாயினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு என்று 2 குறட்பாக்களை கொடுத்திருக்கிறாங்க.
பொருள் அல்லாதவற்றை பொருளெனக் கொண்டால் சிறப்பற்ற துன்பப் பிறவிதான் மிஞ்சும் என்கிறது வள்ளுவம். மேலும் எந்த பொருள் எந்த இயல்பாக இருந்தாலும் அந்த பொருளின் மூலப்பொருளை காண்பது அறிவு என்கிறது. 5 புலன்களால் காணப்படும் பொருட்களுக்கெல்லாம் மூலப்பொருளானது மெய்ப்பொருள் என்கிறார் வள்ளுவர். மூலப்பொருள்தான் உண்மையானது என்று கூறுகிறார். அருட்தந்தை அவர்கள் இறைவணக்க பாடலில் எல்லாம் வல்ல தெய்வம் அது எங்கும் உள்ளது நீக்கமற, சொல்லால் மட்டும் நம்பாதே சுயமாய் சிந்தித்தே தெளிவாய் என்று கூறுகிறார்கள். பாடல் முழுவதுமே இறைநிலையை பற்றி சுவாமிஜி பாடியிருக்கிறாங்க. தெய்வத்தை பற்றி எல்லாம் வல்ல தெய்வம், அந்த தெய்வம் எங்கும் நீக்கமற நிறைந்துள்ளது. நான் சொன்னேன் என்பதற்காக நீங்கள் நம்ப வேண்டாம். நீங்களாகவே சுயமாக சிந்தித்து தெளிவீர்களாக என்று சுவாமிஜி கூறுகிறார்கள். இப்போது ஐயம் தெளி என்ற சிந்தனைக்கு மிக நெருக்கமான 2 பழமொழிகள். ஒன்று, ஐயமே அறிவின் திறவுகோல். அதாவது சந்தேகம் கொள்வது அறிவு வளர்ச்சிக்கான ஒரு கருவி. அந்த சந்தேகத்தை தீர்க்க முயலும்போதுதான் உண்மையான அறிவு பிறக்கிறது என்பது இதனுடைய பொருள். அடுத்த பழமொழி ஐயப்பட்டால் பைய நட என்பது. ஒரு செயலில் சந்தேகம் இருந்தால் அவசரப்படாமல் நிதானமாக செயல்பட்டு உண்மையை அறிந்து பின்தொடர வேண்டும் என்பது. அறிவார் ஐயம் கொள்வார், அறியார் ஐயமே கொள்ளார். அறிவு உடையவர்கள் எதையும் ஆராய்ந்து தெளிந்து முடிவெடுப்பார்கள். மற்றவர்கள் ஆராய்ச்சி ஏதும் இல்லாமல் அப்படியே கேட்டுக்கொள்வார்கள். ஒரு மனிதனுடைய அறிவு வளர்ச்சி ஆராய்ச்சி என்பது அவசியம். ஒரு மெய்ஞான விஞ்ஞான உண்மையை எடுத்துக்கொண்டு அதை அப்படியே கேட்டுக்கொள்வது, அதை கேட்டுட்டு அப்படியே விட்டுருவோம். அது ஒரு இன்ஃபர்மேஷன். அதே உண்மையை அதில் ஆழ்ந்து சிந்தித்து பொருள் உணர்ந்து கொள்ளும் போது அது கன்ஃபர்மேஷன், உறுதி செய்வது. சரிதான், இந்த விளக்கம் நமக்கு சரியாகத்தான் சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறது கன்ஃபார்ம் பண்றது. அவ்வாறு பொருள் உணர்ந்து நமக்குள் ஒரு மாற்றம் வருகின்றது. அதுதான் நமது அறிவின் தன்மையாக மாறுகின்றது. ஏன், எதற்கு, எப்படி என்று தெளிவு பெற வேண்டும். ஐயப்படாது அகத்தது உணர்வானை தெய்வத்தோடு ஒப்பக்கொள்ளல் என்று திருவள்ளுவர் கூறுகிறார். எந்தவிதமான சந்தேகமும் இல்லாமல் தனக்குள்ளாக இருக்கும் இறைநிலையை உணர்பவனை தெய்வத்திற்கு சமமாக கொள்ள வேண்டும் என்பது இதன் பொருள். அத்தகைய தகைமை பெற்ற மாமனிதர் அருட்தந்தை வேதாத்ரி மகரிஷி அவர்கள் நமக்கு அளித்த மனவளக்கலையை நாம் கற்றுக்கொண்டு அதன்படி நடக்க வேண்டும். மனவளக்கலை பயின்றால் வெற்றி. எப்பொருளை, எச்செயலை, எக்குணத்தை, எவ்வுயிரை ஒருவர் அடிக்கடி நினைத்தால் அப்பொருளின் தன்மையாய் நினைப்போர் ஆற்றல் அறிவினிலும் உடலினிலும் மாற்றம் காணும். இந்த பாடலில் எச்செயல், எக்குணம், எவ்வுயிர் என்று குறிப்பிடப்பட்டுள்ளது. சிந்தனையாளரது செயலும் குணமும் ஆகும். அவரை அடிக்கடி நினைத்தால் அந்த சிந்தனையாளரே நம் மனதில் ஒரு ரோல் மாடலாக வந்து விடுவார். ஆன்மீக வாழ்க்கையில் தெய்வ நிலையை ஐயமற உணர்ந்தவர் நமது குரு வேதாத்ரி மகரிஷி அவர்கள். வேதாத்ரிய சிந்தனைகளை அறிகின்றவரே காலத்தால் இயல்பூக்க நியதிப்படி குருவாவார்.
சிந்தனையாளர்களின் வாழ்க்கை முறையினை நாம் ஒவ்வொருவரும் அறிந்து கொள்ள வேண்டும். அருட்தந்தை அவர்களது சிந்தனைகளையும் விளக்கங்களையும் படித்தல், புரிந்து கொள்ளுதல், பின்பற்றுதல், பிறருக்கு உரைத்தல் என்பது கற்றல், கடைபிடித்தல், கற்பித்தல் மிகவும் அவசியம். அருட்தந்தை அவங்க தனிமனித அமைதியே உலக அமைதிக்கு வழிவகுக்கும், குடும்ப அமைதியே ஞானத்திற்கு வழிவகுக்கும், குடும்பத்திலிருந்து அமைதி தொடங்கி சமுதாய விரிவாக அமைய வேண்டும் என்ற நோக்கத்தோடு திட்டமிட்டு மனவளக்கலையை வகுத்தார்கள். குடும்பம் என்பது தான் வாழ்க்கை துணைவர், குழந்தைகள், பெற்றோர் இணைந்த ஒரு கூட்டமைப்பு. தனி மனிதன் நல்ல வாழ்க்கை அமைத்துக் கொள்வதற்கு உடல் நலம், உயிர் வளம், மனவளம் மூன்றும் முழுமையடைய வேண்டும். உடலை நலமாக வைத்துக் கொள்ள அருட்தந்தை அவங்க நமக்கு எளிய முறை உடற்பயிற்சியை வகுத்து தந்துள்ளார்கள். உடற்பயிற்சி தான் நமது உயிர் மூச்சு. உடலுக்கும் உயிருக்கும் ஒத்த உறவு இருக்கும் வரைதான் உடல் நலம் காக்கப்படும். உடற்பயிற்சி நமக்கு 9 வகையான பயிற்சிகள் உள்ளன. இந்த பயிற்சியை 8 வயது முதல் 80 வயது வரை உள்ளவர்களும் தொடர்ந்து செய்யலாம். காலை வெறும் வயிற்றில் ஒரு வேளை மட்டும் செய்தால் போதும். மாலையில் செய்வதாக இருந்தால், மதியம் நாம் எடுத்துக்கொண்ட உணவு திட உணவாக இருந்தால் அந்த உணவு ஜீரணமாகிறதுக்கு 4 மணி நேரம் ஆகும். 4 மணி நேரத்துக்கு பிறகு செய்ய வேண்டும். இந்த உடற்பயிற்சி செய்யறதுனால சுருக்கமா தான் நான் சொல்றேன். இருதய நோய் உள்ளவர்கள் மனவளக்கலையில் தேர்ச்சி பெற்ற மனவளக்கலை பேராசிரியர் அவர்களது ஆலோசனையின்படி இந்த பயிற்சிகளை செய்ய வேண்டும். கபாலபதி பயிற்சியை பிபி உள்ளவர்கள், குடல் இறக்கம் உள்ளவர்கள், இதய நோய் உள்ளவர்கள் செய்தல் கூடாது. ஏதாவது ஆபரேஷன், சர்ஜரி எதுவும் செய்து கொண்டிருந்தால் மனவளக்கலை ஆசிரியரையும் அவங்க யார்கிட்ட மருத்துவம் பார்க்குறாங்களோ அந்த டாக்டரோட ஆலோசனையும் கேட்டு அதன் பிறகு பயிற்சிகளை செய்யலாம். பெண்களுக்கு உரிய சில குறிப்புகள்: பெண்கள் பீரியட்ஸ் டைம்ல 3 to 5 நாட்கள் வரை பயிற்சி செய்தல் கூடாது. கன்சீவா இருக்கிற லேடிஸ் 2 மாதங்கள், கன்சீவான 2 மாதங்களுக்கு பிறகு நரம்பு தசைநார் சுவாச பயிற்சியில் வஜ்ராசனத்தில் நிலை 3 1 மற்றும் 3 2 ஆகிய பயிற்சிகளையும், மகராசனத்தில் 2ஆம் பகுதியாகிய குப்புறப்படுத்து செய்யும் பயிற்சியையும் தவிர்க்கவும். உடல் நலம் நன்றாக இருந்தால் அவங்க குழந்தை பிறந்த பிறகு டெலிவரியான காலத்தில் இருந்து 3 மாதங்கள் கடந்த பின்பு எல்லா பயிற்சிகளையும் செய்யலாம். அக்குப்ரெஷர் பயிற்சியினால், இது பொதுவானவங்களுக்கு உள்ளது, அக்குப்ரெஷர் பயிற்சியினால் உடலில் உள்ள மின்சார ஓட்டம் சீராகிறது. உடலில் மின்சார தடை இருந்தால் நீங்கிவிடும். இருதய நோய்க்கு சிறந்த காப்பு முறை இது. உயர் இரத்த அழுத்தமும் சீராகிறது. உடல் தளர்த்தல் பயிற்சியிலும் உயர் இரத்த அழுத்தம் குறையும். தொடர்ந்து உடல் தளர்த்தல் பயிற்சியை செய்யும் போது இருதய பாதிப்பு நேராமல் தடுத்து கொள்ளலாம். ஒரு முறை இருதய பாதிப்பு வந்திருந்தாலும் அடுத்த பாதிப்பு வராமல் தரத்தக்க அளவுக்கு இது உதவும். இரவு தூக்கம் இல்லாதவர்கள் அக்குப்ரெஷர் பயிற்சியுடன் உடல் தளர்த்தும் பயிற்சியையும் செய்தால் உடனே தூக்கம் வரும். அடுத்து உயிர் வளத்துக்கான பயிற்சி, காயக்கல்ப பயிற்சியை அருட்தந்தை அவங்க உறுதியான உடலை பெற்று ஆயுளை நீட்டித்து இளமையோடு நோயின்றி வாழ்வதற்கான அற்புதமான பயிற்சி காயகல்ப பயிற்சி. இந்த காயகல்ப பயிற்சியை அருட்தந்தை அவங்க தான் கற்ற சித்த மருத்துவம், ஹோமியோபதி மருத்துவ துறைகளில் பெற்ற அனுபவங்களை கொண்டு
40 ஆண்டு காலம் தொடர்ந்து ஆராய்ச்சி செய்ததன் பயனாக அனைத்து மக்களும் காயகல்ப பயிற்சியை செய்து பயன்பெறும் வகையில் எளிமைப்படுத்தி தந்துள்ளார்கள். இந்த காயகல்ப பயிற்சியை நாம செய்யறதுனால நமக்கு சுகர், தோல் நோய், ரன்னிங் நோஸ், மூல நோய் போன்ற நோய்கள் குணமடைகின்றன. பெண்களுக்கு கர்ப்பப்பை சம்பந்தமான நோய்கள் சிக்கல்கள் தீருகின்றன. மாதவிடாய் சிக்கல்கள், மலச்சிக்கல் போன்ற பிரச்சனைகளும் அவங்களுக்கு காயகல்ப பயிற்சியை தொடர்ந்து நாம செய்யும் போது அதெல்லாம் சரியாயிடும். இந்த பயிற்சியை எடுத்தவர்கள் கன்சீவான பிறகு 2 மாதங்கள் வரைக்கும் ஓஜஸ் மூச்சு போட்டு, அஸ்வினி முத்திரை போட்டு ஓஜஸ் மூச்சு போட்டு செய்வாங்க. கன்சீவான 2 மாதங்களுக்கு பிறகு பிரசவம் வரை அவங்க தொடர்ந்து அஸ்வினி முத்திரை மட்டுமே போட்டு கொண்டிருந்தால் அவர்களுக்கு சுகப்பிரசவம் அமைகிறது. குழந்தை வேண்டும் என்று எண்ணுகின்ற கணவன் மனைவி தம்பதியர் இருவரும் இந்த பயிற்சிகளை தொடர்ந்து செய்து வரும்போது அவர்களுக்கு பிறக்கக்கூடிய குழந்தை கருவிலே திருவுடைய குழந்தையாக உடல் வலுவும் அறிவு கூர்மையும் உடையவர்களாக இருப்பார்கள். அடுத்தது மனதை வளப்படுத்தி அமைதிப்படுத்துவதற்கான பயிற்சி தியான பயிற்சி. அருட்தந்தை அவங்க மனதை வளப்படுத்தி அமைதிப்படுத்தவும், இறை உணர்வு பெறுவதற்கும், மன தூய்மை பெறுவதற்கும் அகத்தவம் என்று பயிற்சிகளை 9 வகையான தவங்களை நமக்கு அளித்துள்ளார்கள். இத்தகைய தவங்களை காலை மாலை இருவேளையும் செய்து வரும்போது நாம் நினைத்ததெல்லாம் நடக்கும், மனம் தூய்மை அடையும். தூய்மையான மனமே உயர்ந்த சிந்தனைகளை பெற முடியும். ஒருவர் தவம் செய்யும் போது இந்த ஊரில் பெய்த மழை பக்கத்து ஊருக்கும் பயனாகுவதைப் போல அவர் செய்கின்ற தவம் அவரது வாழ்க்கை துணைக்கும் பெற்ற மக்களுக்கும் இந்த தவ பயன் கிடைக்கிறது. திருவள்ளுவர் என்ன சொல்றார்? உற்ற நோய் நோன்றல் உயிர்க்கு உருகன் செய்யாமை அற்றே தவத்திற்கு உரு என்கிறார். திருமந்திர பாடல் திளைக்கும் வினைக்கடல் தீர்வுறு தோணி இளைப்பினை நீக்க இருவழி உண்டு கிளைக்கும் தனக்கும் அக்கேடில் முதல்வன் விளைக்கும் தவமும் அறமே துணையாமே என்ற பாடல். இந்த பாடல்ல இதனுடைய பொருள், நம்மிடம் வினை பதிவுகள் கடல் போல் திளைத்து கொண்டிருக்கிறது. அந்த வினை கடலை கடந்து வருவதற்கான தோணியின் மூலம் இளைப்பை நீக்குவதற்கு 2 வழிகள் உள்ளன. அந்த வழியின் மூலம் கிளைக்கும் என்பது நமது சந்ததியினருக்கும் நமக்கும் இந்த வினைப்பதிவுகளை கழித்து கொள்வதற்கான தோணிதான் நாம் இயற்றும் தவப்பயனும் அறநெறி வாழ்க்கை, ஒழுக்கம் கடமை ஈகை என்ற அறநெறி வாழ்க்கையும் ஆகும். இந்த 2 தவப்பயனாலும் அறநெறி வாழ்க்கையாலும் தான் நமக்கு இந்த 2 நமக்கு துணையாக இருக்கும் என்பது இந்த பாடலின் பொருள். அடுத்தது ஐயம் தெளி என்பதற்கு இணங்க இந்த தலைப்பில் சுவாமிஜியின் சிந்தனை சிக்கனம் சீர்திருத்தமும் பற்றிய ஒரு விளக்கம். இதுல சிந்தனையும் சீர்திருத்தமும் பற்றி நான் எடுத்துக்கிட்டேன். சுவாமிஜியின் 16வது வயதிலிருந்து தான் செய்யும் ஒவ்வொரு செயலுக்கும் காரணம் காண முனைந்தார்கள். சுவாமிஜி சொல்ற மாதிரியே நான் உங்களுக்கு சொல்றேன். பண்டிகை நாட்களில் படையல் போடுவது எதற்காக? இந்த கேள்விக்கு எனது பெற்றோரால் சரியான பதிலளிக்க முடியவில்லை. கடவுள்தான் நமக்கு வாழ்வளிக்கிறார், அதனால் அவருக்கு நாம் உணவு படைக்கிறோம் என்பார்கள் எனது பெற்றோர். எனக்கு இந்த பதில் திருப்தி அளிக்கவில்லை. உடல் உள்ளவர்களுக்குத்தான் பசி உண்டு, உணவு தேவை. கடவுளுக்கு உடல் இல்லை, அவர் அரூபம். ஆகவே அவருக்கு உணவு தேவையில்லை. இருந்தாலும் கடவுளை நினைத்து நாம் உணவு கொள்ள வேண்டும்.
இதுதான் படையலுக்கு அர்த்தமாக இருக்கும் என்று எனது பெற்றோருக்கு சொன்னேன். அவர்கள் மிகவும் உள்ள பூரிப்பெய்தினார்கள். நீ சொல்வதுதான் சரியப்பா என்று ஒத்துக்கொண்டார்கள். எனக்கு அது ஒரு பெரிய வெற்றியாகவே அமைந்தது. எங்களது ஊரில் மார்கழி மாதம், நம்ம ஊர்லயுமே நடக்கும், மார்கழி மாதம் முழுவதும் பஜனை பாடிட்டு போவாங்க. அதே போல சுவாமிஜியினுடைய ஊர்லயும் சனிக்கிழமைகள்ல பலர் கூடி பஜனை பாடிக்கொண்டு தெருக்களை சுற்றுவது வழக்கம். அடிக்கடி தாய்மானவர் பாடல்களில் ஒன்றான அங்கிங்கெனாதபடி எங்கும் பிரகாசமாய் என்று தொடங்கும் பாடலை விருத்தமாக பாடுவார்கள். அந்த பாட்டில் எனது உள்ளம் முழுவதும் லயித்துவிடும். அதன் மூலம் உணர்ந்த முடிவே கடவுள் அரூபம் என்னும் தெளிவு. இந்த பாடல்தான் எனது உள்ளுணர்வை தூண்டி தத்துவத்திலே தெளிவை அளித்து இறைநிலையை நான் உணர உதவியது என்று அருட்தந்தை கூறுகிறாங்க. அதுக்கு அடுத்தது தை மாதம் பொங்கல் தினம் அன்று அடை சுட்டு சூரியனுக்கு படைத்தனர். அதில் உப்பு இல்லை. இது ஏன் என்று என் அன்னையை கேட்டேன். சூரிய பகவானுக்கு செய்யும் இந்த அடையில் உப்பு போடக்கூடாது, போட்டால் தவறு என்று கூறினார்கள். அவர்கள் கருத்து தவறு என்று எடுத்து காட்டினேன். நமது குடும்பத்தில் எப்போதோ ஒரு மாமியார் மறதியாக உப்பு போடாமல் அடை சுட்டிருப்பார்கள். படையல் ஆன பின் அடையில் உப்பு இல்லையே என்று மருமகள் கேட்டிருப்பாள். சூரியனுக்கு படைக்கும் அடையில் உப்பு போடக்கூடாது என்று சொல்லி தன் தவறை மாமியார் மறைத்திருப்பாள். பிற்காலத்தில் மருமகளும் அவ்வாறே உப்பு போடாமல் அடை செய்திருக்கலாம். இவ்வாறுதான் தலைமுறை தலைமுறையாக இந்த வழக்கம் பின்பற்றப்பட்டிருக்கும் என்று நான் கூறினேன். என் அன்னையும் தந்தையும் வயிறு குலுங்க குலுங்க சிரித்த காட்சியை நான் எவ்வாறு விளக்குவேன்? அதன் பிறகு நடந்த பொங்கல் விழாக்களில் உப்பிட்டே அடை சுட்டு படைத்தனர் என்று சுவாமிஜி கூறுகிறார்கள். இதுபோல ஒவ்வொரு நமது குடும்பங்களிலும் சில பழக்கங்களை வழக்கமாக்கி கொண்டுள்ளனர். இவற்றையெல்லாம் சிந்தித்து சீரமைக்க வேண்டும் என்பதுதான் அருட்தந்தையோட விருப்பமும் நோக்கமும் ஆகும். பழக்கத்தின் வழியே போய்கொண்டிருக்கிறோம். விளக்கம் கிடைத்தாலும் விளக்கத்தின் வழி வாழ்வதற்கு கொஞ்சம் பின்தங்கி நின்று கொண்டிருக்கிறோம். ஆகவே அருள்தந்தை அவர்கள் நமக்கு அருளியுள்ள மனவளக்கலை என்ற பொக்கிஷத்தில் கூறியபடி பேராசை, சினம், கடும்பற்று, உயர்வுதாழ்வு மனப்பான்மை, வஞ்சம் என்ற தீய குணங்களை அகநோக்கு பயிற்சியான தவத்தின் மூலம் மனம் உயர்ந்த நிலையில் நிறைமனமாகவும் பொறுமையாகவும் கற்பு நெறி, சமநோக்கு, மன்னிப்பு என்ற நற்குணங்களாக மாற்றி மன தூய்மை பெற்றும் எண்ணம் ஆராய்தல், ஆசை சீரமைத்தல், சினம் தவிர்த்தல், கவலை ஒழித்தல், குடும்ப அமைதி, நான் யார் என்ற அகத்தாய்வின் மூலம் வினை தூய்மையும் பெற்று வாழ்வில் அமைதியும் மனநிறைவும் மகிழ்ச்சியும் அடைவோம் என்று கூறி, ஐயம் தெளி என்ற இந்த தலைப்பில் எனக்கு சிந்தனை விருந்து அளிப்பதற்கு வாய்ப்பளித்த ஸ்கை யோகா சூம் இணைப்பை நடத்தி கொண்டிருக்கும் ஆசிரிய பெருமக்களுக்கும், இணைப்பில் இணைந்துள்ள அனைத்து அன்புள்ளங்களுக்கும், மெய்யன்பர்களுக்கும் எனது நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டு நிறைவு செய்து கொள்கிறேன். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். நன்றிகளம்மா. வாழ்க வளமுடன் அம்மா. வாழ்க வாழ்க வளமுடன். இன்றைக்கு ஐயம் தெளி என்ற தலைப்பில்